சும்மா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. பீஃப் ஜம்போர் இருக்கு. வணக்கம் மக்களே, நம்ம கேப்டனோட கசின் வந்து ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே போய் எனக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. இவன் பயங்கரமான ரேசருங்க, இவன் ரொம்ப அதிவேகமா போவாங்க. கொஞ்சம் ஃபுட்டு தான் டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. நான் ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இப்போ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஓகே ப்ரோ, நம்ம ஹோட்டல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்ம ஹோட்டல் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் பீஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலி இதில் மெயினான கான்செப்ட் வந்து இங்கே உள்ள ஒரு பீஃப் ஜம்போ ரோல் அப்படின்பாங்க. அது இங்கே எங்கேயுமே கிடையாது. எங்களோட சிக்னேச்சரில் எங்களோட மசாலா ப்ளஸ் எங்களோட மீட்டில் நாங்கள் பண்ணுற ஒரு வெரைட்டி ஐட்டம்ஸ் பீஃப் ஜம்போ ரோல் அண்ட் சிக்கன் ஜம்போ ரோல் இது ரெண்டுமே இருக்குது. அது போக இங்கே ஒரு கொச்சிமா தோசைங்கிறது வந்து ஒரு வெரைட்டி ஐட்டம், ஃபேமிலியான ஒரு தோசை. இதுக்குள்ளே நிறைய நம்மளோட சிக்னேச்சரும் அப்புறம் இந்த ஒரு சிக்கன் பீஃப் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வர்றது தான் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. கொச்சிமா தோசை, கொச்சிமா தோசை, சிக்கன் ப்ளஸ் பீஃப், சிக்கன் ப்ளஸ் பீஃப், வெஜ்ஜீஸ், இங்கே உள்ள கொஞ்சம் சாஸ், ஸ்பெஷல் சாஸ். ஓகே, வேற என்ன ஸ்பெஷல் டிஷ்? முகலாய் பரோட்டா. முகலாய் பரோட்டா இது ஆக்சுவலி இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம், பரோட்டாவை ஃப்ரை பண்ணி பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே பண்ணுறோம்ல எங்கேயுமே கிடையாது. நம்ம ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வந்த ஒரு மெனு. இங்கே உள்ள கொத்து பரோட்டா நம்ம தமிழ்நாடு டேஸ்ட்டில் ப்ரீமியமாக நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். 4 o'clock இருந்து நைட்டு 2 மணி வரைக்குமே நம்ம ஷாப் ஆன்ல இருக்கு. ஆமாம், மிட் நைட் 2 o'clock வரைக்கும். அதனால நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வைப் பண்ணுறக்கூடிய ஒரு இடமா 2 கிலோமீட்டருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கோம். நாங்களே டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஆக்டிவ் ஆகுது. ஷாப் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? ஷாப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 6 months கரெக்டாக கம்ப்ளீட் ஆக போகுது இந்த மந்தோட. ஸோ கஸ்டமர் இங்கே வர கஸ்டமர்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஃபுட் என்னது? அதிகமாக ஜம்போ ரோல். இங்கே உள்ள மெயின் ஸ்பெஷலே ஜம்போ ரோல் அண்டு கொச்சிமா தோசை. அப்புறம் நம்மளோட பீஃப் ஃப்ரை ரொம்ப ஸ்மூத்தியாக பண்ணுற ஒரு பீஃப் ஃப்ரை. விறகுல பண்ணுறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக. தமிழ்நாடு பிரியாணி அப்படியே பண்ணலான்னு ஒரு கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். கண்டிப்பா அது நிறைய பிளான் இருக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டெக்னோபார்க் கைஸ் வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாமே. டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன், அங்க என்ன வெட்டி பேச்சு. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது வந்து அவர் தான் ஷாப் ஒன் ஆஃப் தி ஓனர். கசினோட ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அவங்களாம் நம்மள மாதிரி, ஐ மீன் என்ன மாதிரி அவரு கொஞ்சம் பெரிய மனுஷன். நம்மள மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்க ஒரு 25-30 இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months தான் ஆகுது. இவரோட கசின் இன்னொருத்தர் இருக்காரு, பட் அவருக்கு கேமராக்குள்ள வரமாட்டேங்கிறாரு. ஷையா இருக்குன்றதுனால வரமாட்டேங்கிறாரு. 2 ஃபுட்டு வந்து ஸ்பெஷல்னு சொல்றாங்க. என்னது கேட்கறது அவங்களே கூப்பிட்டு கேட்போம். நம்ம சொல்லுங்க, இந்த ஷாப்ல என்ன ஃபேமஸ்? ஷாப்ல ஜம்போ ரோல் ஃபேமஸ், பீஃப் ஜம்போ ரோல். சும்மா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. பீஃப் ஜம்போ ரோல் ஃபேமஸ். கஸ்டமர்ஸ்டே கேட்டா நிறைய தெரியும். அப்படியா? பீஃப் ஜம்போ ரோல். ஜம்போ ரோல் என்னது? புரோட்டால ரோலாய் வரும். எக்கு, புரோட்டா, அப்புறம் ஸ்டஃபிங்ஸ் வரும். ஸ்டஃபிங்ஸ் என்ன? சிக்கன் ஸ்டஃபிங்னா சிக்கன் ஸ்டஃபிங், பீஃப்னா பீஃப், மிக்சர்னா மிக்சர். அதில் 3 வெரைட்டி உண்டு. மினி உண்டு, ஜம்போ ரோல் உண்டு, அப்புறம் ஃபில் மீட் உண்டு. இந்த ஜம்போ ரோல்ன்றது எங்க ஸ்பெஷல் ஆக்சுவலி? பேரலா நாங்க கிரியேட் பண்ணுவோம். ஜம்போ ரோல், கொச்சிமா தோசை சிக்னேச்சர். உங்களோட சிக்னேச்சர். கொச்சிமா தோசை என்னென்ன இருக்கும் உள்ள? 140 இல்லை. கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துக்கறாங்க. இல்ல உள்ள மீன் ஸ்டஃபிங்ஸ் என்னென்ன? ஸ்டஃபிங் சிக்கன் பீஃப் உண்டு. சிக்கன் மட்டும்? சிக்கன் பீஃப் உண்டு, வேற மிக்சர் வந்து ஸ்பெஷல். ஸோ ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முகலாய் ரெடி பண்ணது. முகலாய் பரோட்டா. ஆமாம், முகலாய் பரோட்டா அது என்னது? பரோட்டா ஃப்ரை ஆகி உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுவீங்களா? ஃப்ரை ஆகும். ஆயிலில் போட்டு ஃப்ரை. ஆயில் போட்டு ஃப்ரை ரெடி பண்ணிட்டு ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி 6 பீஸாக கட் பண்ணிடுவோம். இப்போ உன்ட்ட என்னென்ன இருக்கோ அதை பூரா ரெவண்டு செட்டா கொண்டாந்து அடுக்கு. ஆக்சுவலி அவர்கிட்ட இவ்வளோ பேசினா அவர் பேரை கேட்க முடியும். எல்லாமே நமக்கு தான். ஜோக் இல்லையா? கேப்டன், உங்க கசினோட பேரு கொஞ்ச நேரம் பேசியிருந்தாரு. அவன் பேர் என்ன? அவன் பேர் முகேஷ். கேப்டன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் சூடு ஆகிறதுக்குள்ள இந்த தோசை சாப்பிட்டுருக்கலாம். எடு. என்ன இப்படி இருக்கு? பிச்சரவா? ஆமா வச்சிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிச்சாதான் தப்பாயிடும். இதுதான் மக்கிமா தோசை. இதுல என்ன இருக்குன்னா எக்கு. ஏய் கொச்சுமா தோசைடா. பேர மாத்திரா. மக்களே இதை கொச்சுமா தோசை. இவங்களோட ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ். வேண்ட்ரோம்ல இங்க மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. கேப்டன் சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு ஒரு பைட்டு. ஆக்சுவலி அந்த மசாலா நல்லா இருக்கு. அந்த பேஸ் நல்லா இருக்கும். அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையேம்மா. போதுமா போதும். ஸ்பெஷலி இந்த தக்காளி சட்னி. காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்ல. ஓகே. அதை விட இது வாயெல்லாம் காட்ட முடியாது, நான் இப்படி காட்டுறேன். தக்காளி சட்னியோட ஒரு பைட்டு. கார சட்னி, தக்காளி சட்னி இல்லை. எங்க ஊர் சைட்ல அது கார சட்னின்னு சொல்லுவோம். எங்க ஊர்ல அது தக்காளி சட்னி. ஃபர்ஸ்ட் முகலாய பரோட்டா வந்து சாப்பிட சொல்றாரு. ஏன்னா அவரோட சிக்னேச்சர் டிஷ் பரோட்டா சூடா இருக்க சாப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவ்வளோவா இருக்கு. நான் முகலாய ஸ்டார்ட் பண்ணவா? முகலாய ஸ்டார்ட் பண்ணவா? வெயிட் பண்ணும். ஆக்சுவலி நம்ம சாப்பிட்ட கொச்சுமா தோசை வந்து 140 rupees. சிக்கன் பீஃப் ரெண்டு வெரைட்டி. ஸோ இட்ஸ் ஒர்த்தி ஐ திங்க். அதுவும் போன்லெஸ். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறது முகலாய பரோட்டா. இதோட ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஐட்டத்தை பார்க்குறப்போ எங்க ஊர்ல பீச் பரோட்டா போட்டு. ஆமா கரெக்ட். மலேசியா பரோட்டா, சிலோன் பரோட்டா சொல்லுவாங்கல்ல. சிலோன் பரோட்டா, எஸ் சிலோன் பரோட்டா மாதிரி தான் கைண்ட் ஆஃப் இருக்கு. பட் இவங்க இனோவேட்டா பண்ண டிஷ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. மட்டன் பீஃப்லாம் அந்த மீட் வந்து வேகாது, பட் செம்மையா வந்துருக்குது. வாயில் அப்படியே ஒரு 2 ஷூ பண்றப்பே அப்படியே உள்ள ஓடிடுது. சிக்கன் நல்லா மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்குங்க. எனக்கு பரோட்டா தான் லைட்டாக ஹார்டாக தெரியுது தவிர உள்ள இருக்க மீட்டு ஹார்டாக தெரிய மாட்டேங்குது. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போலாம் பரோட்டா வந்து ஆக்சுவலி 140 rupees. ஓகே, அடுத்து ரோல் போடும். நல்லா ஜிம் டயட்ல இருக்கேன் கேப்டன். என்னால் உள்ளே போக மாட்டேங்குது எதுவுமே. ஓகே, அடுத்த ஐட்டத்துக்கு போகலாம். சிக்கன் ஜம்போ. இது உங்களோட சிக்னேச்சர் டிஷ். எடுத்துங்க பெருசா வெஃபரமா சின்ன பீஸ் எடுத்துட்டு போறீங்க. ஸோ கைண்ட் ஆஃப் பரோட்டா ஷவர்மா மாதிரி இருக்கு பார்க்க. பரோட்டாவில் இவங்களோட என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதுலயுமே சிக்கன் இருக்கு, பீஃப் இருக்கு. நம்ம வாங்கிருக்கிற சிக்கன் நல்லா ஜூஸியா இருக்கு. ஒரு மின்ட் ஃப்ளேவர்லாம் தெரியுது. ஆக்சுவலி எனக்கு வந்து சின்ன வயிறு தான், உள்ள போக மாட்டேங்குது. ஹெவி லோடு. இன்னொரு டேஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். 3மே அவங்களோட சிக்னேச்சர். ஐயோ முடியல. என்னோட கசின் முகேஷ், இவர் தான் இங்கே ஒன் ஆஃப் த ஓனர் இந்த ஹோட்டலுக்கு, ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இந்த கடை லொகேஷன் வந்து வட்டியூர்காவு மன்னார் கோணத்தில் இருக்கு. டெக்னோபார் கைஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க.